ஹே கைஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு செம்மையான ஹாரர் மிஸ்ட்ரி படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்திகா. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி ஒரு ஜெயில சைக்காட்ரிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையை அங்க இருக்கிற கைதிகளுக்கு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான். ஆனா ஒரு கட்டத்துல அவங்களே அந்த ஜெயில அரெஸ்ட் பண்ணி அடைச்சிடுறாங்க. அவங்களையே அங்க அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் செம்ம ட்விஸ்டோடவும் அதே நேரத்துல பயங்கர ஹாரரோடவும் சொன்ன படம் தான் காத்திகா. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல மிராண்டா கிரே அப்படின்ற லேடியை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இவங்க தான் அந்த ஜெயில சைக்காட்ரிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க க்ளோவின் ஒரு சைக்கோ பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன அடிக்கடி ரேப் பண்றதுக்காக சாத்தான் என் செல்லுக்கு வருவான். அது மட்டும் இல்லாம யாருக்கிட்ட போயும் நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்ப எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கிற மிராண்டாவும் அவளோட பேச்செல்லாம் சீரியஸா எடுத்துக்காம அப்படியே பிரஷ் பண்ணிட்டு போக பாக்குறா. ஆனா க்ளோவிக்கு அதை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயி கோமாயிடுறா. அந்த செஷனை முடிச்சுட்டு மிராண்டாவும் தன்னோட பாஸ் டக் அப்படின்றவர்கிட்ட, க்ளோவிக்கு இத்தனை நாளா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவகிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் தெரியல, அவ போக போக இன்னும் டிலூஷனால தான் ஆயிட்டு போறா, அவளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட பாஸ் டக் அவங்கள கூப்பிட்டு போக போக எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவங்களுக்கு கிஸ் கொடுக்குறாரு. அவர் வேற யாரும் இல்ல, மிராண்டாவோட புருஷன் தான். இது எல்லாத்தையுமே நம்மளோட படத்தோட ஹீரோ பீட் வெளியே இருந்து பாத்துட்டு இருக்காரு. அவர் வேற யாருங்க, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச அயன்மேன் தான். பீட்டுக்கு மிராண்டா மேல ஒரு ஆசை இருக்கு. அவருக்கு மிராண்டா கிட்ட எப்பவுமே வழியறத ஒரு வாடிக்கையா வச்சிட்டு இருக்காரு. மிராண்டா இப்போ க்ளோயோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது அந்த ஆபீஸ் செக்யூரிட்டி கார்டு டானுக்கு பை சொல்லிட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஆபீஸ் விட்டு வெளியே போன உடனே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அங்க வர பீட்டும் மிராண்டாக்கு ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு வழிஞ்சுக்கிட்டே அப்படியே போய் கார்ல அவங்கள ஏத்தி விடுறாரு. அவங்களும் கார் எடுத்துக்கிட்டு அந்த கொற்ற மழையில கிளம்புறாங்க. மழை ரொம்ப பலமா இருக்கிறதுனால அந்த ரோட்ல ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச தூரத்துல அந்த ரோட போலீஸ் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ரோட்ல ஒரு பெரிய பள்ளம் உருவாகி இருக்கு. இதனால அவங்களும் டைவர்ஷன் எடுத்துட்டு வேற ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில அவங்க தன்னோட ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், மழை ரொம்ப ஜாஸ்தியா பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போன் சிக்னல் கட் ஆயிடுது. திடீர்னு நடு ரோட்ல ஒரு பொண்ணு நிக்கிறத பார்த்த மிராண்டாவும் அந்த காரை கண்ட்ரோல் இல்லாம திருப்பி அது ஒரு மரத்துல போய் முட்டிடுது. அவங்களும் மெதுவா இறங்கி அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது அவ ட்ரெஸ் இல்லாம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கா. அவங்க அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலான்னு அவளை தொடும்போது அவ அப்படியே ஆட்டோமேட்டிக்கா பத்தி எறிகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல தான் நமக்கு அதிர்ச்சியா காத்திருக்கு. ஏன்னா மிராண்டா அதே ஜெயில ஒரு செல்லுக்குள்ள அடக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம பயங்கரமா கத்தி ஆக்ரோஷமா கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஸ்டாஃபும் மிராண்டாவை காம் பண்ண ட்ரை பண்ணும்போது பீட் பேச ஆரம்பிச்ச உடனே தான் மிராண்டாவும் காம் ஆவறாங்க. அப்போ பீட் என்ன சொல்றாருன்னா, அவங்க 3 நாளா இந்த செல்ல மயக்கத்துல தான் இருக்காங்க, இப்பதான் கண்ணு முடிச்சிருக்காங்க, வேற ஏதாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு அவரு மிராண்டாவை கேட்கும்போது மிராண்டாக்கு அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்றது சுத்தமா ஞாபகத்துக்கே வரல. அவங்க ஒரு பிரிட்ஜுக்கு நடுவுல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறத பார்த்தேன்னு சொல்லி பீட் கிட்ட சொல்லும் போது அவரு மிராண்டா ஏன் ஜெயில் லாக்கப்ல இருக்காங்கன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு மிராண்டா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல என்ன நடந்தது தெரியல, ஆனா மிராண்டாவோட ஹஸ்பண்ட் டக் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை கேட்ட உடனே மிராண்டாவும் பயங்கர வயலண்டா நடக்கும்போது அங்க இருந்த ஸ்டாஃப் எல்லாருமே அவங்கள இறுக்கி பிடிச்சி அவங்களுக்கு மருந்து போட்டு தூங்க வச்சிடறாங்க. அவங்க அந்த மயக்கத்துல இருக்கும்போது அந்த நேரத்துல ஏதோ பிளட்டி சீன்லாம் ஞாபகம் வருது. அடுத்த நாள் காலையில மிராண்டா அந்த ஜெயில இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாரும் கூட மிங்கிளாக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப க்ளோவி மிராண்டா கிட்ட வந்து, நம்ம சொல்ற விஷயம் எதையுமே யாரும் நம்பலன்னா எப்படி இருக்கும்ன்றது இப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க இருந்து க்ளோவி கிளம்பும் போது ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்த ஒரு பேஜை கிழிச்சு மிராண்டா கிட்ட கொடுத்துட்டு போறா. அதுல தன்னோட ஹஸ்பண்ட மிராண்டா எப்படி கொடூரமா கொலை பண்ணிருக்கான்றது அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. இப்போ மிராண்டா தன்னோட செல்ல தனியா படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ வெளியே மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேக்குது. அவங்களும் எழுந்து யாருன்னு பார்க்கலாம் போகும்போது அங்க இருந்த கண்ணாடியில ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத அமானுஷமான விஷயம் வாயால ப்ளோ பண்ணி நாட் அலோன், அதாவது தனியா இல்ல அப்படின்ற வார்த்தையை எழுதி காட்டுது. இது எதையுமே மிராண்டாவால இப்போ நம்பவே முடியல. குழப்பத்துல அந்த செல்ல அவங்க உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மிராண்டாக்கு அங்க இருந்த ஒரு நர்ஸ் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் கூடவே குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிராண்டாவும் அங்க இருக்கிற காமன் டாய்லெட்ல குளிச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அவங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல மிராண்டாக்கு அந்த பிரிட்ஜ்ல பார்த்தா அதே பொண்ணு அங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவங்களும் பயத்துல இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்கள விடுற மாதிரி தெரியல, அவளும் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அப்போ மிராண்டாவோட கையில பயங்கரமான கீரல்கள் எல்லாம் அந்த பொண்ணு போடுறா. இதை பார்த்து அங்க இருந்த லேடிஸ் எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் மிராண்டாவோட கைக்கு பேண்டேஜ் போட்டுட்டு இருக்கும்போது அங்க இருந்த பீட் இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட மிராண்டா ஏதோ ஒரு பொருளை திருடி தனக்கு தானே கையால அறுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு மிராண்டா அந்த ஜெயிலுக்குள்ள ஃபில், அதாவது அவரும் அவங்க கூட வேலை செய்யற ஒரு டாக்டர் தான், அவர்கிட்ட அவங்க இந்த கொலையை நான் செய்யல, நீங்களாவது என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபில் அவங்கள நம்பாம அங்க இருந்து போயிடுறாரு. அதே சமயம் மிராண்டாவோட லாயர் டெடி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அடுத்த வாரம் தான் மிராண்டாவோட கேஸ கோர்ட்ல எடுக்க போறாங்க. ஆனா சந்தர்ப்பம், சூழ்நிலை, எவிடன்ஸ் எல்லாமே மிராண்டாக்கு எதிராக தான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு வேற வழி இல்லன்னு ஜட்ஜ் கிட்ட அவங்களோட தண்டனை காலத்தை குறைக்க கெஞ்ச சொல்றாரு. இதை கேட்ட மிராண்டாவும் ஷாக் ஆகி, நான் சத்தியமா அந்த கொலையை செய்யல, ஏன் யாருமே என்ன நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. நமக்கே அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா வெயிட் பண்ணுங்க, செம்மையான ட்விஸ்ட் ஒன்னு வருது. அப்ப அந்த போலீஸோட சீஃப் ரயன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மிராண்டா கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது பீட்டோ அங்கதான் இருக்காரு. ரயன் மிராண்டாவோட ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர். அவர் ஃப்ரெண்டு இறந்து போன ஆத்திரத்துல மிராண்டா கிட்ட அவர் சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக என்னோட நண்பனை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா மிராண்டா கிட்ட பதில கேட்கிறாரு. அந்த நேரத்துல அவர் அந்த கிரைம் சீன்ல எடுத்த போட்டோவெல்லாம் காமிச்சு எப்படி கொடூரமா கொலை பண்ணிருக்க பாரு அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது மிராண்டாவோட கையில இருந்த பேண்டேஜ்ல ஃப்ரெஷ்ஷா பிளட் வர ஆரம்பிக்குது. அவ அந்த பேண்டேஜை ஓபன் பண்ணி பார்க்கும்போதுதான் அதே நாட் அலோன் அப்படின்ற வேர்டு எழுதிருக்கு. ஆனா அந்த விஷயம் அவளுக்கு எந்த விதத்திலும் உதவல. ஏன்னா அதே நாட் அலோன் அப்படிங்கிற வார்த்தை அந்த கிரைம் சீன்ல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இத பார்த்த உடனே மிராண்டாவும் அதிர்ச்சியில அலற ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் மிராண்டாக்கு அந்த ஸ்டாஃப் ஒரு மயக்க ஊசியை போட்டுடுறாங்க. அவங்க மயக்கத்துல இருக்கும்போது மறுபடியும் அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனா இந்த முறை ரொம்ப டீடைல்டா மிராண்டா ஒரு கோடாலையை வச்சு டக்க வெட்டி கொலை பண்ற மாதிரி கனவு வருது. அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த பிரிட்ஜில் அந்த பொண்ணை பார்த்த நேரமும் ஞாபகம் வருது. அப்பதான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. என்னன்னா அந்த பொண்ணு ஒரு ஆவி, அவ மிராண்டாவோட உடம்புல பூந்துடுறா. இதனாலதான் மிராண்டா டக்கா கொலை பண்ணிருக்கா போல. அடுத்த நாள் பீட் மிராண்டாவை ஃபில்லோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போன உடனே மிராண்டாவும் தனக்கு எல்லா விஷயமும் இப்ப ஞாபகம் வந்துருச்சுன்னு ஃபில் கிட்ட சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க ஃபில்லோட ஆபீஸ்ல ஒரு பொண்ணோட போட்டோவை பாக்குறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த பிரிட்ஜ்ல பார்த்தா அதே பொண்ணு தான் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு. அவங்க அந்த விஷயத்த ஃபில் கிட்ட சொல்லும் போது அது சாத்தியமே கிடையாது, ஏன்னா அவ என்னோட பொண்ணு தான், அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்துட்டா, அவளோட பேரு ரேச்சல் பார்சன்ஸ் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு செல்ல தனியா இருக்கும்போது மிராண்டா அந்த ரேச்சல் ஆவி கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு தனியா பேசிட்டு இருக்கா. என்ன ஃபாலோ பண்ற ஆவி பேரு ரேச்சல் தானே, அது உண்மையா இருந்தா இந்த செல்லோட டோரை ஓபன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சரியமா அந்த செல்லோட டோரும் ஓபன் ஆகிடுது. மிராண்டாவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி செல்ல விட்டு வெளியே வரும்போது தூரத்துல ஒரு பொண்ணோட ஆவி அப்படியே அந்த செவுத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது. அந்த நேரத்துல மிராண்டா அங்க இருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டு பீட்டோட ஆபீஸோட கதவை உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற சாவியை திருடுறதுக்காக போறாங்க. அவங்க பீட்டோட டெஸ்க்ல அந்த கீயை தேடிட்டு இருக்கும் போது அங்க இருந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அதுல பீட் ஏற்கனவே ரேச்சலோட தற்கொலையை பத்தி பாத்துட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கம்ப்யூட்டர்ல அங்க இருந்த ஒரு சிசிடிவி கேமராவில் ரேச்சலோட ஆவி அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல மிராண்டா என்ன பண்றான்னா க்ளோவியை காப்பாத்துறதுக்காக அவளோட செல்ல நோக்கி போறா. அவளும் மெதுவா அந்த செல்லுக்குள்ள பாக்கும்போது யாரோ ஒருத்தர் க்ளோவியை போட்டு அட்டாக் பண்ற மாதிரி பாக்குறா. அந்த அட்டாக் பண்ற உருவத்தோட உடம்புல ஒரு பொண்ணு எரியற மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கு. இத பார்த்துட்டு மிராண்டாவும் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அவ கத்திக்கிட்டே ஓடுறதுனால அங்க இருந்த 2 ஸ்டாஃப் அவளை அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிராண்டா பீட் கிட்ட க்ளோவியை யாரோ ஒருத்தன் அவளோட செல்ல போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தான், அவனோட உடம்புல ஒரு பொண்ணு எரியற மாதிரி டாட்டூ போட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம ரேச்சல் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல, அவளை யாரோ கொன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ப மறுக்கிற பீட் மிராண்டாவை பைத்தியக்காரன கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் க்ளோயை சந்திச்சு பேசுற மிராண்டாவும் க்ளோயி தன்னை பத்தி சொன்ன விஷயத்தெல்லாம் நம்பாதனால அவ மன்னிப்பு கேக்குறா. அவ க்ளோயை கட்டி பிடிக்கும் போது க்ளோயி மிராண்டாவோட காதுல என் கிட்ட வந்த சாத்தான் அடுத்து உன்கிட்ட வரப்போகுது அப்படின்னு என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்றா. மிராண்டா அங்க இருந்து தப்பிக்க நினைச்சதுனால அவளை தூக்கி ஒரு தனி செல்ல போட்டுறாங்க. அவ அந்த செல்லுக்குள்ள தனியா இருக்கும் போது ரேச்சலோட ஆவி அங்க வந்து மிராண்டாவை பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ணுது. இது எல்லாத்தையுமே சிசிடிவில பாக்குற செக்யூரிட்டி கார்டும் மிராண்டாவை போய் காப்பாத்தலான்னு போகும்போது மிராண்டா அந்த செக்யூரிட்டி அடிச்சு போட்டுட்டு அந்த சாவி எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறா. அவளும் அங்க இருந்த கார்ட்ஸ் கிட்ட இருந்தா தப்பிச்சு ஓடி போய் ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட போறா. அந்த நேரத்துல அங்க அந்த கார்ட்ஸ் வந்த உடனே அவளும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சுட்டு அடியில போய் தம் கட்டி உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த கார்ட்ஸ் அங்க இருந்து போன உடனே திடீர்னு அந்த தண்ணிக்கு அடியில ரேச்சலோட ஆவி வந்து மிராண்டாவை மிரள வைக்குது. அவளும் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தப்பிச்சு எப்படியோ அந்த செக்யூரிட்டி கேட் கிட்ட போயிடுறா. அந்த செக்யூரிட்டி கார்டு மிராண்டாவோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்றதுனால அவ அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயத்த அவரு யாருகிட்டயும் சொல்லல. அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் அங்க இருந்து போன உடனே அவரு தன்னோட கார் கீ எடுத்து மிராண்டா கிட்ட கையில கொடுத்துறாரு. எப்படியோ அந்த காரை எடுத்துக்கிட்டு மிராண்டாவும் அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காரோட பின்னாடி சீட்ல ரேச்சலோட ஆவியும் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ எதிர்பாராதமா அந்த காரோட பிரேக்கும் ஒர்க் ஆகல. அதனால அவளோட கார் கண்ட்ரோல்ல இருந்து தாறு மாறா சுழட்டிக்கிட்டு போய் அந்த ரோட்ல இருந்த பள்ளத்துக்கு முன்னாடி போய் நிக்குது. நல்ல வேலையா இப்போ அந்த கார் பள்ளத்துக்குள்ள விழல. மிராண்டா இப்போ தன்னோட வீட்டுக்குள்ள போகும்போது
எல்லா லைட்டும் தானா ஆன் ஆகுது. ஆச்சரியத்தோட அவளும் உள்ள போறா. அங்க தன்னோட ஹஸ்பண்ட் டக் உயிருக்காக மிராண்டா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும்போது மிராண்டா ஒரு கோடாலி எடுத்து அவரை கொடூரமா கொலை பண்றத அவளே பாக்குறா. இது எல்லாமே அவளுக்கு மெமரிஸா தான் வருது. அதுக்கப்புறம் அவளும் பாத்ரூம் குள்ள போய் பார்க்கும்போது மிராண்டா ஒரு ரத்தம் நிறைஞ்ச பாத் டப்ல இருந்து எழுந்து தண்ணியே கண்ணாடியில பாக்குறா. அவ அந்த ரேச்சலோட ஆவி கூட போராடுறத அவளே பாக்குறா. அவ அந்த நேரத்துல ரொம்ப வருத்தம் அடைஞ்சு தன்னோட ஹஸ்பண்டோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது அவ காதுக்குள்ள விலோ கிரீக் அப்படின்ற ஒரு இடத்தோட பேரை யாரோ சொல்ற மாதிரி கேக்குது. அவளும் காரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறா. டக் தன்னோட வெக்கேஷனுக்காக மிராண்டாவை அங்க அடிக்கடி கூட்டிட்டு போனது அவளுக்கு ஞாபகம் வருது. அவளும் அந்த இடத்துக்கு போய் அப்படி என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க நிறைய பிலிம் ரோல்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. அதே நேரத்துல அந்த தரையில ஒரு சீக்ரெட் டோரும் இருக்கு. அவளும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் அங்க என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காக அங்க இருக்கிற ஒரு லைட்டை ஆன் பண்ணும்போது தான் அவளுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. அந்த இடத்துல ஒரு பெட்ல ரத்தம் எல்லாம் சிந்தி சங்கிலி எல்லாம் போட்டு அந்த பெட்டுக்கு பக்கத்துல போதை மருந்துகள்லாம் இருக்கு. அதே நேரத்துல அந்த பெட்டை நோக்கி ஒரு கேமரா போக்கஸ் பண்ண மாதிரி ஆன்லயே இருக்கு. மிராண்டாவும் அந்த கேமரால சேவ் ஆன வீடியோ ஒன்னு பிளே பண்ணி பார்க்கும்போது தான் அவளுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. டக் ஒரு பொண்ணை கட்டி போட்டு அவளை பலவந்தப்படுத்துற மாதிரி அந்த வீடியோல இருக்கு. இப்பதான் டக் ஒரு ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தது மிராண்டா கண்டுபிடிக்கிறா. அந்த ஆளோட வேலையை இளம் பெண்களை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி கொல்றதுதான். அப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கூட தான் இத்தனை நாளா மிராண்டா வாழ்ந்துட்டு இருந்துக்கா. அதை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல அவளுக்கு ஏதோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்ட உடனே ஒளிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது அங்க ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுற மாதிரி பின்னாடி இருந்து ரெண்டு கை வந்து மிராண்டாவை பிடிக்குது. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. அந்த வீடியோல பார்த்தா அதே பொண்ணு தான் பின்னாடி அடைக்கப்பட்டிருக்கா. அப்பதான் அந்த போலீஸ்காரர் அந்த பொண்ணோட பேரு ட்ரேசி, அவர் 2 வாரத்துக்கு முன்னாடி காணாம போனதா ரிப்போர்ட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மீடியாக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போய் அந்த போலீஸோட சீஃப் ரயனை கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைக்கிறாங்க. இப்ப பீட்டோ மிராண்டாவோட லாயரும் அவளை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஏன்னா அவ கொலை பண்ணது வெறும் தற்காப்புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ ஒரு பொண்ணை வேற இப்ப காப்பாத்திருக்கா, அதனால அவளை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கு ரயன் முடியவே முடியாது, இன்னும் அவ ஒரு மர்டர் சஸ்பெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இன்ட்ராகேஷன் ரூம்ல மிராண்டாவை ஃபில்லும் வந்து சந்திக்கிறாரு. அந்த நேரத்துல மிராண்டா ஃபில் கிட்ட அவரோட மக ரேச்சல் தற்கொலை பண்ணிக்கல, டக்கால தான் கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரேச்சல் ஏதோ இன்னொரு இன்ஃபர்மேஷனை மிராண்டாக்கு பாஸ் பண்றதா பீட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பீட் இன்னும் மிராண்டா சொல்ற பேய் கதையெல்லாம் நம்புறதுக்கு தயாராவே இல்ல. இப்படி இருக்கிற நேரத்துல பீட் தன்னோட ஆபீஸ்ல அந்த கேர்ள் டாட்டூஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல மிராண்டா கிட்ட பேச வர ரயன் கிட்ட மிராண்டா, எனக்கு இன்னொரு விஷயம் மட்டும் தான் புரியல, அவன் நாட் அலோன் அப்படின்ற ஒரு விஷயத்த அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருக்கா, அப்படின்னா கொலைகாரன் ஒருத்தன் இல்ல 2 பேர் அப்படின்ற விஷயத்த மிராண்டா இப்ப சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலைகாரனுக்கு கண்டிப்பா அந்த டாட்டூ உடம்புல இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் மிராண்டா சொல்லும்போது அந்த சீஃப் ரயனும் இப்போ மிராண்டாவை நம்பி அந்த கொலைகாரனோட சைக்காலஜிக்கல் பிஹேவியர் எப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி மிராண்டா கிட்ட கேட்கிறாரு. அந்த நேரத்துல மிராண்டாவும் நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கறதுனால அந்த கொலைகாரனோட சைக்காலஜியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்கும் போது ரயனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. இந்த நேரத்துல தான் மிராண்டாக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயமும் தெரியுது. அவங்க சொல்ற எல்லா சைக்காலஜிக்கல் ஃபேக்டரும் அப்படியே ரயனுக்கு பொருந்தி வருது. இப்பதான் அவங்களுக்கே புரியுது ஏன் ரயன் மறுபடியும் மிராண்டா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காருன்னு. அப்ப திடீர்னு ரயன் மிராண்டாவை போட்டு தாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல மிராண்டாவும் ரயனோட சட்டையை கிழிக்கும் போது அந்த கேர்ள் டாட்டூ அவர் உடம்புல இருக்கு. அந்த நேரத்துல அந்த ஆளு மிராண்டாக்கு ஒரு மயக்க ஊசி போட ட்ரை பண்ணும்போது எப்படியோ அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு மிராண்டாவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆளும் தன்னோட துப்பாக்கி எடுத்து மிராண்டாவை நோக்கி கண்ணா பின்னா சுட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடுறான். அவன் சுட்டுக்கிட்டே ஓடும்போது ஒரு புல்லட் அங்க இருக்கிற ஒரு கேஸ் பைப் அடிச்சு அந்த கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்குது. இப்ப ரயனும் தன்னோட சட்டையை கைட்டி போட்டுட்டு மிராண்டாவை துரத்துக்கிட்டே ஓடுறான். இப்ப ரயன் ஒரு முழு சைக்கோவாவே மாறிடுறான். அவன் ஒரு ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு மிராண்டாவை தேடிக்கிட்டே அவனும் டக்கும் சேர்ந்து எத்தனை பொண்ணுங்களை கொன்னோம் அப்படின்ற விஷயத்த ஒப்பிச்சிட்டு இருக்கான். அவன் இப்போ மிராண்டாவை கண்டுபிடிச்சிட்டு சுடலான்னு நினைக்கும் போது அந்த பக்கமா ஒரு நிழல் ஓடன உடனே அதை நோக்கி சுட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்ப அவனுக்கு எதிர்க்க ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவன் அந்த பொண்ணை மிராண்டா நினைச்சு அவளை நோக்கி சுடும் போது அந்த கண்ணாடி உடையதான் அந்த பொண்ணு ஒண்ணுமே ஆவல, அது வேற யாரும் கிடையாது, ரேச்சலோட ஆவிதான். இப்போ அது ரேச்சல் தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி துப்பாக்கி எடுத்து சுடும் போது அங்க ஏற்கனவே கேஸ் லீக் இருந்ததுனால அப்படியே நெருப்பு பத்தி அவனோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. கடைசியா மிராண்டாவோட பங்குக்கு அவங்களும் துப்பாக்கி எடுத்து அவனோட தலையிலேயே சுட்டு அவன் மூளையை செதற அடிக்கிறாங்க. இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பீட் வெளியே இருந்து பாத்துக்கிட்டே மிராண்டா கிட்ட அவ சொன்னதை நம்பாததுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு வருஷம் கழிச்சு மிராண்டாவும் க்ளோவியும் இப்போ ஃப்ரீ ஆயிடுறாங்க. க்ளோவி மிராண்டாவை கட்டி பிடிச்சி எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி ஒரு டாக்ஸில ஏறி போன அப்புறம் மிராண்டாவும் அந்த ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு ட்ரக் அவனை அப்படியே பாஸ் பண்ணி போகுது. என்னடான்னு பார்த்தா அந்த பையன் ஒரு ஆவி. அவன் மிராண்டா கிட்ட ஏதோ உதவி கேட்கிற மாதிரி நமக்கு இப்போ காட்டுறாங்க. படத்தோட முடிவுல அந்த பையனோட மிஸ்ஸிங் போஸ்டர் ஒரு இடத்துல காட்டுறாங்க. இப்போ இந்த பையனோட காணாம போன கேஸையும் மிராண்டா தான் சால்வ் பண்ணணும்னு காட்டிட்டு அப்படியே படத்தையும் ஸ்லோவா முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் பெருமிதமா என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களை நான் கூடிய விரைவில் சந்திக்கிறேன்.
சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.